புதுக்கோட்டை தெற்கு சந்தைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மதன் வீட்டில் ஆயுதம் பதுக்கி வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட நிலையில் காவல் நிலையத்திற்கு வந்த அவரது உறவினர்களும் அப்பகுதி மக்களும் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சீதா என்ற பெண் உடலில் பெட்ரோல் ஊற்றிக்கொள்ள முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாக்யராஜ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். பாக்யராஜ், என்ன நடந்தது? முழு விவரங்கள். புதுக்கோட்டை டவுன் காவல் நிலையம் அருகில் இன்று மதியம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதற்கான காரணங்கள் என்னவென்று விசாரித்த போது தெற்கு சந்தைப்பேட்டை பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வரும் 9ஆம் தேதி கும்பாபிஷேக பணிகள் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான திருப்பணிகளை அப்பகுதியைச் சேர்ந்த மதன் என்பவர் செய்து வந்ததாகவும் இந்த கும்பாபிஷேகத்தை தடுக்கும் விதமாக மதன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் முழக்கங்களுக்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். யாரோ ஒருவரின் தூண்டுதலின் பேரிலேயே மதன் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து போலீசார் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு சாலை மறியல் கைவிடப்பட்டு காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் கைது செய்யப்பட்ட மதன் 7 ஆண்டுகளுக்கு முன்பு ரவுடிசம், வழிப்பறி போன்ற செயல்களில் ஈடுபட்டு அவர் மீது வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் இதன் அடிப்படையிலேயே காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய அடிப்படையில் மதன் என்பவர் வீட்டில் டவுன் போலீசார் நடத்திய சோதனையில் சதி திட்டமிடுவதற்காக ஆயுதம் பதுக்கி வைத்திருந்ததாகவும் அதனை பறிமுதல் செய்து கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இது தொடர்பாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட மதனை சிறையில் அடைக்க போலீசார் அழைத்து செல்ல முயன்ற போது அவன் மகனுக்கு ஆதரவாக பல போலீசார் வாகனத்தை மறித்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் மகன் அழைத்து செல்லப்பட்ட போது சீதா என்ற பெண் மகன் கைது செய்யப்பட்டதை கண்டித்து உடலில் பெட்ரோலை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயற்சி மேற்கொண்டார். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர் கையில் வைத்திருந்த பெட்ரோல் பாட்டிலை பறிமுதல் செய்தனர். இதனால் அங்கு உச்சகட்ட பரபரப்பு ஏற்பட்டது. இருப்பினும் கைது செய்யப்பட்ட மதனை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து சென்ற போலீசார் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.